ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வால் பைப்பிங். யாருக்குன்னே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. ரெண்டாவது ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி போடுறேன் பாருங்கள். ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பார்க்க போகிறோம். ஃபிட்டிங்ஸ் வந்து இது வந்து 1 இன்ச் ஜங்ஷன் பாக்ஸு, 4-வே பாக்ஸு. இது 3/4 இன்ச் ஜங்ஷன் பாக்ஸ் 4-வே. 1 இன்ச் பெண்டு. அடுத்து இது 3/4 இன்ச் பெண்டு. மேக்ஸிமம் இந்த ஜாமான் தான் இருக்குது. பைப் வந்து வால்க்குனால இது 2 mm பைப்பு தான் யூஸ் பண்ணுறோம். 3/4 இன்ச் 1 இன்ச் பைப்பு 2 mm. பைப் போடுறதுக்கு முன்னாடி மேலே சீலிங்கில் வந்து பூசுறதுக்கு முன்னாடி எல்லா பாக்ஸும் கண்டுபிடிச்சிடணும். சீலிங்கில் உள்ள பாக்ஸ்லாம் எடுத்து அதில் ஆணி அடித்து மார்க்கிங் பண்ணி வச்சிடணும். ஏன்னா அவங்க பூச சொல்ல அதை வச்சு தெரியாமல் ஒரு சேர்த்து பூசிடக்கூடாது. பூசினாக்கிறது ரொம்ப கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். தண்ணி அந்த பைப்பில் தண்ணி அடித்து பார்க்கணும். அங்கங்கே பைப்லாம் இறக்கி விட்டுருக்கோம், க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். தண்ணி அடித்து இறக்கி வச்சுருக்கோம். இருந்தாலும் ஒரு செக்கப்புக்கு பைப் எடுத்து முன்னாடி போய் எடுத்துருக்கோம் வீடியோ. பீம்லலாம் வந்து பைப் இறக்கிருக்கோம். அதுக்கு முன்னாடி மார்க் பண்ணிடணும். பாக்ஸ்லாம் ஆணி அடித்து வச்சுருக்கோம். இது வந்து இந்த சைடில் வந்து என்னெல்லாம் இருக்குன்னா, இது கேமரா பைப் இருக்குது, அதுக்கு ஸ்பீக்கர் பைப் இருக்குது, இது மெயின் பைப்பு. எல்லாமே இந்த வாலில் வேலையை காங்கிரீட்லேயே போட்டுருவோம். வந்து கட்டிங் போட்டுருக்கு. செவுத்தை வந்து பைப் போட முன்னாடி கட்டிங் போட்டு உடச்சி தான் பைப் போடுவோம். கட்டிங் போட்டு உடச்சி வச்சுருக்கோம். பைப் ஒன்று அடிச்சு வேலை பார்க்கச்சில வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். வேலை தான் பார்க்கணும், வீடியோ எடுக்க முடியாது. வீடியோ எடுக்க தனியாக முடியாது. நம்ம கட்டிங் போட்டு உடச்சிருக்கு. அடுத்த வெளியில் பைப் போட்டிருப்போம், அதை மட்டும் வீடியோ எடுத்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எதுவுமே சென்டருக்குலாம் 3/4 இன்ச் பைப்பு 1 இன்ச் பைப்பு யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே கன்சில் கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியான பைப்பு போதும். ஏன்னா சோத்தில் தான் வைக்க போகிறோம். சீலிங் ரூஃபில் தான் கொஞ்சம் ஹெவியாக போடணும் பைப்பு. பாக்ஸ் வந்து எத்தனை ஒயரு, எத்தனை பாயிண்ட், ஃபேனு எத்தனை இருக்குது, லைட்டிங் எத்தனை இருக்குது பார்த்து அது தக்கன போர்டு வச்சுக்க வேண்டியதான். இங்கே வந்து சைடில் வந்து சிசிடிவி உண்டு, ஸ்பீக்கர் ஒயர் உண்டு. ஜங்ஷன் பாக்ஸ் வச்ச இடத்துலலாம் லைட்டிங் பாயிண்ட் வச்சுக்கலாம். முக்கியமாக சென்டராக தான் வைப்போம். இது அந்த காணல் வந்து ஸ்பீக்கர் பாக்ஸு மெட்டல் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பெரும்பாலும் மெட்டல் போர்டு வந்து மாடல் 4 மாடல், 8 மாடல், 16 மாடல், அதேமாரி தான் மாடல் கணக்கு தான். ஆனால் உட் போர்டு அப்படி கிடையாது. இன்ச்சு கணக்கு 12க்கு 4, 8க்கு 4 வரும். இந்த போர்டு இருக்குன்னா ஸ்பீக்கருக்கு தான். மேலே ஸ்பீக்கருக்குள்ளே போர்டு. இது ஸ்பீக்கர்னால் வந்து எப்படின்னா, ஸ்பீக்கர் பேசுகிற மைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக ஸ்பீக்கர் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து சைட்டு முடிஞ்சோன்னா உங்கள்கிட்ட அந்த வீடியோவும் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சுவிட்ச் போர்டு சாக்கெட்டுக்கு ஒரு 6க்கு 4 போட்டு வச்சுருக்கோம். ஒரு போர்டு மொத்த கண்ட்ரோலு. அந்த பாதி மொத்தமாக டோட்டலாக பாதி இந்த பாதி அந்த பாதி தனித்தனியாக பிரித்து இந்த பக்கம் ஒரு போர்டு வச்சுருக்கோம், அங்கே 2 போர்டு வச்சுருக்கோம். இது ஒரு பாத்ரூம். அங்கே வந்து 4க்கு 4 போர்டு வச்சுருக்கோம். போட்டுட்டு உள்ளே வரும் என்ட்ரன்ஸில். இது வெளியே ஜங்ஷன் பாக்ஸ் சென்டராக வச்சுருக்கோம். அங்கே ஒரு லைட்டிங் பாயிண்ட் வரும். இங்கேருந்து ஒரு போர்டு 12 போர்டு வச்சுருக்கோம். அதுமாதிரி சைடில் இறக்கி மோட்ருக்கு. இது வந்து சப்மர்சிபிள் மோட்ரு, அதனால் பேனல் போர்டு வரும். அதனால் அந்த ஜங்ஷன் பாக்ஸ் வச்சு அதுக்கு மேலே பேனல் போர்டு வச்சுருவோம். நேராக பைப் மேலே நேராக போய் இங்கே ஒரு 8க்கு 4 போர்டு. பாத்ரூம் கண்ட்ரோல் அங்கே வந்துடும். இங்கே போட்டுட்டு போகிறோமே, எப்பவுமே பாத்ரூம் வந்து போட்டுட்டு போகிறோமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுமாரி போட்டால் சும்மா லைட்டிங் மைன்லாம் ஒரு 3/4 இன்ச் போதும். 2 வயர் தான் வரப்போகுது. நியூட்ரல் காமன். அதுமாரி தனித்தனியாக பிளானிங்கை ஃபஸ்ட்டே பிளான் போட்டு எல்லாமே வச்சிடணும்.
அதேமாதிரி பூசின பிறகு உடச்சா அது வந்து அசிங்கமாயிடும். 2ஆம் நாள் எப்போ பார்க்கணும், ஒயிட் வாஷ் பண்ணணும். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.